டிஃபன் சூப்பரா இருந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்கங்க. எங்க மணி 11 ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்களே. நம்ம சொன்ன வெரைட்டி தானே போடுறாங்க. இன்னும் அரை மணி நேரத்துல லஞ்ச் எல்லாத்துக்கும் ரெடி ஆயிருமா? நான் போய் இப்பதான் பாத்துட்டு வந்தேன். நீ டென்ஷன் ஆகாம இரு. பண்டி, ஜாலியா நாங்க விளையாடிட்டு இருந்தேன். இப்ப எதுக்கு நீ எங்க 2 பேத்தையும் இங்க கூப்பிட்டுருக்க? நான்சி, கொஞ்சம் பேரு டிஃபன் சாப்பிட்டோன்னே கிளம்பிடுவாங்க நான்சி. உங்க அம்மா தான் அவங்க எல்லாத்துக்கும் தாம்பூல தட்டு ரெடி பண்ண சொன்னாங்க. அதனாலதான் உங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டேன். சரியா? இங்க பாருங்க, இதுல எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்துருங்க. ஓ ஓகே பண்டி, இது எல்லாத்துலயும் நான் மஞ்சள் குங்குமம் போட்டு ஃபில் பண்ணி வச்சிடுறேன். இதோட சேர்ந்து தேங்காய் பழம் கூட கொடுக்க சொன்னாங்கல்ல. நான்சி அக்கா, இது இல்லாம ஒரு பேக்ல தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு, வளையல் எல்லாத்தையும் நான் போட்டு வச்சுட்டேன்க்கா. எல்லாம் ரெடியா இருக்கு. நம்ம இங்க நின்னுட்டு வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு பேக் கொடுத்தா போதும்க்கா. ஜாஸ்மின், என் ஹஸ்பண்டோட தங்கச்சி பொண்ணு யூஎஸ்ல இருந்து வர்றான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அவங்க இப்பதான் கால் பண்ணாங்க. ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டே இருக்காங்க. நான் போய் அவங்கள ரிசீவ் பண்ணணும். நீ வெயிட் பண்ணி மெதுவா வா. என்னது இது? லில்லி லோட்டஸ் அம்மா கிளம்பிட்டாங்க போல இருக்கு. என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யூஎஸ்ல இருந்து வர்றாங்க. அதனால நான் இமீடியட்டா கிளம்பி ஆகணும் மாலா. அட என்னக்கா நீங்க சாயந்தரம் வரைக்கும் இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி மத்தியான சாப்பாடு கூட சாப்பிடாம கிளம்புறீங்களே. மதிய சாப்பாடுக்கு கண்டிப்பா வந்துருங்க. நான் ட்ரை பண்றேன். என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யூஎஸ்ல இருந்து வர்றாங்க இல்லையா? அவங்களையும் கூப்பிட்டு என்னால வர முடியாது. சரி ஓகே, லில்லி லோட்டஸ் கிளம்பலாமா? அட என்னக்கா நீங்க தான் போறீங்கன்னா பசங்களையும் கூப்பிட்டு போறீங்களே. பசங்க கிட்ட நான் உங்களுக்கு லஞ்ச் கொடுத்து விடுறேன்க்கா எல்லாத்துக்கும் சேர்ந்து. ஆண்டி ஆண்டி, நீங்க மறக்காம தாம்பூல தட்டு வாங்கிட்டு போங்க. டே சிண்டு, அதுல ஒரு பிளேட் எடுத்து ஆண்டி கிட்ட குடுறா. ஆண்டி, யாரு ஆண்டி யூஎஸ்ல இருந்து வர்றாங்க? யூஎஸ்ல இருந்து என்னோட ஹஸ்பண்டோட சிஸ்டரோட பொண்ணு எல்லாரும் வர்றாங்க. ஓகே பண்டி, சிண்டு, நான் உங்களை ஈவினிங் வந்து மீட் பண்றேன். பாய் மாலா. லில்லி அண்ட் லோட்டஸ் அவங்க எனி டைம் வந்துருவாங்க. ஸோ நீங்க இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க. நான்சி மாம், பசங்களை எல்லாம் ரொம்ப நாள் லீவ் போட வைக்காதீங்க. உங்களுக்கு வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். மேடம், நீங்கள் கவலையே படாதீங்க. நாளைக்கு எல்லாரும் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வந்துருவாங்க. நீங்கள் வந்ததே பெரிய விஷயம். கிஃப்ட் எல்லாம் எதுக்கு மேடம்? இது ஒரு சின்ன கிஃப்ட் தான். நீங்கள் கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்டி, சிண்டு, நான்சி, நீங்கள் எல்லாரும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இதே மாதிரி ஹெல்ப் பண்ணணும். நாளைக்கு எல்லாரும் லீவ் போடாமல் ஸ்கூலுக்கு வந்துடணும். ஓகே? ஓகே மேம், நாங்க நாளைக்கு 3 பேர் வந்துருவோம் மேம். மேம், இந்த தாம்பூல தட்டு வாங்கிக்கோங்க மேம். தேங்க் யூ so much for coming மேம். தேங்க்யூமா. நீங்கள் என்னை இன்வைட் பண்ணதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். லில்லி அண்ட் லோட்டஸ், நீங்கள் கூட நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போடாமல் வந்துடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு உங்கள் எல்லாத்தையும் ஸ்கூலில் மீட் பண்ணுறேன். எல்லாரும் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. ஓகே, ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. ஸோ நாங்கள் 2 பேர் கிளம்பட்டுமா? சார், என்ன சார் இது? நீங்கள் லஞ்ச் வரைக்கும் இருந்து சாப்பிட்டு போவீங்கன்னு நினச்சேன். இல்லைங்க, எனக்கு கூட இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஒன்று இருக்கு. நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணேன். உங்கள் பசங்களை எல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பசங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க, துருன்னு இருக்காங்க. ஆண்டி, நீங்க கூட பார்க்கறக்கே சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க. இந்தாங்க ஆண்டி தாம்பூலம். ஓ, தாம்பூலமா? தேங்க் யூ so much மா. நீங்க எல்லாரும் கூட கண்டிப்பா எங்க வீட்டுக்கு லீவ் விட்டா வரணும். ஓகே, பை பை ஆண்டி. நான்சி மாம், எனக்கு கூட இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. நான் போயிட்டு ஒரு 1 hour கழிச்சு வந்துட்டுமா? அட என்ன ரோசாம்மா, உங்க அக்கா தான் போறாங்கன்னா நீங்களும் போறீங்க பாத்தீங்களா? சரி, போயிட்டு கண்டிப்பா 12 மணிக்கு வந்துடணும். நீங்க கவலையே படாதீங்க. இன்னைக்கு லஞ்ச், டின்னர், நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் உங்க வீட்டில் தான் சாப்பிட போறேன். மம்மி ப்ளீஸ் மம்மி, இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க மம்மி. அவங்க கூட விளையாண்டு நான் நாளைக்கு காலையில வர்றேன் மம்மி. ப்ளீஸ் மம்மி. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, ரோஸ் இங்கே இருக்கட்டும் ஆண்டி. ஓகே ஓகே, கிட்ஸ் எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது கூப்பிட்டா வரமாட்டாங்க. மாலா, உங்களுக்கு வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆண்டி ஆண்டி வெயிட் பண்ணுங்க. என்ன ஆண்டி நீங்க தாம்பூல தட்டு வாங்காம போறீங்க? இந்தாங்க ஆண்டி. வர்றவங்களுக்கு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் கொடுத்து தான் அனுப்பணும். தேங்க் யூ so much for coming ஆண்டி. தேங்க் யூ so much நான்சி. ஓகே, எப்படியோ இன்னும் 1 hour கழிச்சு பார்க்கத்தானே போறோம். பாய். ஏய் நான்சி, ரோசாங்க அம்மா கண்டிப்பா ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இப்பவே ஓபன் பண்ணி பாத்திரலாமா நான்சி? எங்க அம்மா திட்டுவாங்க பண்டி. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அம்மா அந்த பக்கம் கிச்சன் சைட் போயிருவாங்க. அப்ப எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாத்திரலாம். மாலா, அம்மாக்கு ரொம்ப முதுகு வலியா இருக்குன்னு சொல்றாங்க. போய் ஒரு 1 மணி நேரம் தூங்க வச்சு கூப்பிட்டு வந்துடுறேன் மாலா. அக்கா, என்னக்கா நீங்க நம்ம வீட்லயே ஒரு பக்கமா தூங்க வேண்டியதானக்கா? நான் வந்து ரூம் செட் பண்ணி தரேன்க்கா. இந்த டைல்ஸ்ல எல்லாம் படுத்தா எனக்கு சுத்தமா தூக்கம் வராது மாலா. நான் அங்க போய் தூங்கிட்டு வரேன். அக்கா, அம்மா உங்களுக்கு ஊர்ல இருந்து ஸ்பெஷலா கிஃப்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஓபன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். டேய் சிண்டு, இப்பவாது அம்மா கூட வரையாடா கொஞ்ச நேரம்? அம்மா நீங்க போங்கம்மா, நான் நைட் எல்லாம் உங்க கூட தானே தங்க போறேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர போறாங்கம்மா. நான் ஜாலியா விளையாண்டு வர்றேம்மா. 365 நாளும் நீ ஃப்ரெண்ட்ஸோட தாண்டா விளையாண்டுகிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்திருக்கேன், அப்ப கூட நீ வர மாட்டேங்கிற.
அக்கா என்னக்கா இது gift எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் கடையில எல்லாம் வாங்கலமாலா, ஊர்ல ஒருத்தங்க கிட்ட சொல்லி செஞ்சதுதான். உனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா என்னம்மா நீங்க பாட்டி சித்தி எல்லாரும் 3 பேர் எனக்கே தெரியாம பிளான் பண்ணி சூப்பரா ஏதோ gift வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உள்ள என்னம்மா இருக்கு, ஓபன் பண்ணலாமா? ஏய் நான்சி, அந்த வர்றவங்களுக்கெல்லாம் ஏதோ தாம்பூலம் கொடுத்துட்டு இருக்கே, அதை எனக்கு ஒன்று எடுத்து கொடு. நாங்க போனதுக்கு அப்புறம் பொறுமையா அதை என்னன்னு ஓபன் பண்ணி பாருங்க. சரிங்கக்கா, நாங்க போயிட்டு ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றோம்க்கா. சரிம்மா, நீ வர்றவங்களை எல்லாம் கவனி. நான் போய் அந்த லஞ்ச் என்னாச்சுன்னு பார்க்குறேன். இன்னும் 1/2 மணி நேரத்தில் டேபிள் சேர் எல்லாம் வந்துரும்னு நினைக்கிறேன். பந்தியை போட ஆரம்பிச்சோம்னா தான் கரெக்டாக 12-12:30 லஞ்சு சர்வ் பண்ண முடியும். ஏய் நான்சி, அங்க பாரு, லில்லி யாரையோ கூப்பிட்டு வர்றா. ஹாய் கைஸ், இதுதான் என்னுடைய கசின் டயானா, யுஎஸ்ல இருந்து வந்திருக்காங்க. நான்சி, இங்க பாத்தியா என்னுடைய கசின் டயானா? ஓ லில்லி, உங்க அம்மா இவங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு தான் போனாங்களா? என்னம்மா நல்லா இருக்கீங்களா? எஸ் ஆண்டி, இப்பதான் 15 மினிட்ஸ் முன்னாடி இவங்க ஃபேமிலி வந்திருக்காங்க ஆண்டி. அவங்க மாம் அண்ட் டாட் வீட்ல தான் இருக்காங்க. ஏய் லில்லி, என்ன உன்னோட கசின்னு சொல்ற? பாக்குறதுக்கு ஃபாரினர் மாதிரி இருக்காங்க, இந்தியா மாதிரியே தெரியல. என்னுடைய டாடுடைய தங்கச்சி தான் டயானாவோட மாம். அப்புறம் டயானாவோட மாம் கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஒரு ஃபாரினரை, அதனால தான் உனக்கு அந்த மாதிரி தெரியுறாங்க. டயானாக்கு நல்லா தமிழ் பேச தெரியும். டயானா இவங்க எல்லாரும் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நான்சி, பண்டி. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களே. டயானா, இன்னைக்கு எங்க வீட்ல கிரக பிரவேசம் வச்சிருக்காங்க, அதனால தான் நாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். உனக்கு தமிழ் தெரியுமா? நான் யுஎஸ்ல தமிழ் ஸ்கூல்ல தான் படிக்கிறேன், அதனால எனக்கு கூட தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தெரியும். அட பரவாயில்லையே, இங்க இருக்கிற குழந்தைங்களே இங்கிலீஷ்ல தான் பேசுது. இந்த பொண்ணு அமெரிக்கால படிச்சுட்டு நல்லா தமிழ் பேசுறா. சரி கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட கொடுமா. டயானா, இவங்க நியூ ஹவுஸ் பார்த்தியா? சூப்பரா இருக்கும். நான் முன்னாடி போறேன், நீ வா. பண்டி அண்ணா, இந்த டயானா அக்கா இனிமேல் நம்ம ஊர்ல தான் இருக்க போறாங்களா? என்னடா இது? ஹே டயானா, இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? சீக்கிரமா இங்க வந்து பாரு வா. ஓகே கைஸ், நான் போய் உள்ள வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். லில்லி, இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுமா. ஓகே ஆண்டி, வீட்டை சுத்தி காமிச்சதுக்கு அப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன் ஆண்டி. உள்ள வந்து பாரு டயானா, வீடு ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா? பண்டி, எங்க அம்மா அந்த பக்கம் போயிட்டாங்க பண்டி. இப்ப கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தறலாமா? ஓகே நான்சி அக்கா, இதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஓபன் பண்ணிடலாம்க்கா. நோ நோ நோ, இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்தது இல்ல, உங்க பேரண்ட்ஸ்க்கு தானே வந்தது. சோ அவங்க தான் ஓபன் பண்ணனும். இட்ஸ் வெரி ராங். கம் ஆன் டயானா, நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோ. நான்சியோட மாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோ. எங்க ஊர்ல எல்லாம் எனக்கு வந்த கிஃப்ட்ஸ் மட்டும் தான் நான் ஓபன் பண்ணுவேன். எங்க மாம் அண்ட் டாட்க்கு வந்த கிஃப்ட்ஸ் அவங்க 2 பேரும் தான் ஓபன் பண்ணுவாங்க. நான்சி அக்கா, இந்த சில்வர் கலர் gift தான் பிரின்சிபல் மேம் கொடுத்ததுக்கா. எனக்கு அதை ஓபன் பண்றதுக்கு பயமா இருக்கு, நீங்களே எடுத்து ஓபன் பண்ணுங்க. டே சிண்டு, பிரின்சிபல் மேம் கொண்டு வந்த கிஃப்ட்னா நீ ஓபன் பண்றக்கே பயப்படுவியா? இதுல என்னடா இருக்கு? கண்டிப்பா பிரின்சிபல் மேம் வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் ஏதாவது பொருள் கொடுத்துருப்பாங்க. இரு, நானே ஓபன் பண்ணி பார்க்குறேன். வெயிட்லெஸ்ஸா இருக்கு, ஆனா ரொம்ப பெருசா இருக்கு. ஒருவேளை படிக்கிற மாதிரி ஏதாவது இருக்குமோ? ஹை, வாட்டர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. நான்சி கரெக்டா சொன்ன. பிரின்சிபல் மேம் எப்பவுமே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. உங்க அம்மா வீட்டுக்கு வாட்டர் ஃபில்டர் வாங்கணும்னு சொன்னாங்கல்ல, வாங்கவே தேவையில்லை நான்சி. இங்க பாரு, இதையே எடுத்து வச்சுக்க சொல்லு. நம்ம ஸ்கூல்ல கூட இதே மாதிரி டிசைன் தான் இருக்கு, சூப்பரா இருக்குல்ல? ஆமா பண்டி, சூப்பரா இருக்கு. எங்க அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பிரின்சிபல் மேம் உண்மையாவே சூப்பரான கிஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது யாரு கொடுத்தாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? நான்சி அக்கா, எனக்கு தெரிஞ்சு இது வந்து உங்க வீட்டை கட்டி கொடுத்தாருல்ல, அந்த என்ஜினியர் சார் தான்க்கா கொடுத்தாரு. இது கூட ஏதோ யூஸ்ஃபுல்லான பொருள் தான் உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாருக்கா. ஓ, அந்த இன்ஜினியர் அங்கிளா? அவரும் இதே மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லா தான் கொடுப்பாரு. சரி இருங்க, நானே ஓபன் பண்றேன். என்னவா இருக்கும்? ஒருவேளை ஏதாவது ஹை, இது என்னது? இது பாக்குறதுக்கு ஏதோ ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கே. நான்சி, அது ஃப்ரிட்ஜ் இல்ல நான்சி, வாஷிங் மிஷின், ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின். எங்கிட்ட கொடு. அதுதான் ஆன் பட்டன். அதுல சார்ஜ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்ப பாரு எப்படி ஆன் ஆகுதுன்னு பாரு. இந்த பட்டனை பிரஸ் பண்ணா சூப்பரா இருக்குல்ல? உங்க வீட்டுக்கு வாஷிங் மிஷினும் வாங்க தேவையில்லை நான்சி. உங்க வீட்டுக்கு தேவையான பொருளா தான் எல்லாரும் பார்த்து பார்த்து கிஃப்ட் பண்ணிருக்காங்க. உங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்லிடு. ஏ பண்டி, இந்த கிஃப்ட் யார் கொடுத்தா? என்னது இது? இது கோல்டன் கலர்ல இருக்கு. இது யார் கொடுத்தாங்கன்னு தெரியலையே. நான்சி அக்கா, இது வந்து லில்லி அக்காவுடைய அம்மா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன்க்கா. இது கூட யூஸ்ஃபுல்லான பொருள் தான் சொன்னாங்க. வீட்டுக்கு தேவையா ஏதோ. ஹை அக்கா, இது ஃபேன்க்கா. ஹை, ஆமா, டேபிள் ஃபேனு. இது கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? சூப்பரா இருக்குப்பா. இது எப்படி ஆன் பண்றதுன்னு யாருக்காவது தெரியுமா? ஆன் ஆக மாட்டேங்குது. நான்சி, அதுல ஒயர் கொடுத்துருப்பாங்க நான்சி. அது ரீசார்ஜபிள் ஃபேன். அதை ரீசார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆன் ஆகும். எப்பவுமே வாங்கினப்ப அதுல சார்ஜ் இருக்காது நான்சி. உங்க அம்மா அப்பா கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க சார்ஜ் போட்டு அதுக்கப்புறமா நீ நைட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எனிவே, தேங்க்யூ ஸோ மச் லில்லி. உண்மையாவே இந்த கிஃப்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிடு. ஏ நான்சி, எங்கிட்ட கொடுத்து அடுத்தது நான் ஓபன் பண்றேன். இந்த குட்டி கிஃப்ட்டை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிட்டு பெரிய கிஃப்ட்டை கடைசியா ஓபன் பண்ணலாம். இது யாரு கொடுத்தது? நான் நினைக்கிறேன் இதை வந்து
ஏ பண்டி, இது குடுக்கறப்ப நீ இல்லவே இல்ல. நீ உள்ள போயிட்ட தாம்பூலம் எடுக்கறக்கு. இது எங்க அத்தா மாமா வந்தாங்கல்ல ஊர்ல இருந்து, அவங்க கொடுத்தது பண்டி. ஓ அதானே பார்த்தேன். இதை பார்த்த மாதிரியே இல்லையே. என்ன நினைச்சு இது என்னன்னே புரியல. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏதோ டியூப் மாதிரி இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் அதை முழுசா ஓபன் பண்ணு. ஏய், இத பார்க்கறதுக்கு வாக்யூம் கிளீனர் மாதிரி இருக்கு. இது வீடு க்ளீன் பண்றது தானே? தட்ஸ் ரைட் நான்சி. இது வீட்டை க்ளீன் பண்ற வாக்யூம் கிளீனர் தான். இது கூட உங்க வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க வீடு ரொம்ப பெருசா இருக்குல்ல, என்கிட்ட கூட அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஆன் பட்டன் இருக்கு பாரு, இதை லாங் ப்ரெஸ் பண்ணினா இந்த மாதிரி ஆன் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் இந்த மாதிரி இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் இழுத்துரும். இந்த மாதிரி புல்தறியில எல்லாம் இதை யூஸ் பண்ணா வாக்யூம் கிளீனர் ரொம்ப ஈஸியா போயிடும். ஓகே, ஸோ டைல்ஸ், வுட்டன் ஃப்ளோர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். 1 minute வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். ஹை, எங்க அம்மாக்கு அப்படின்னா கூட்டுற வேலையே இல்ல. சூப்பரா வாங்கி கொடுத்துருக்காரு எங்க மாமா. நான்சி அக்கா, இந்த பெரிய கிஃப்ட் ரோஸ் அக்காங்க அம்மா கொடுத்தது. அவங்க ஏதோ ஸ்பெஷல் கிஃப்டா தான்க்கா கொடுத்துருப்பாங்க. தட்ஸ் ரைட் நான்சி. ரோஸோட மாம் வந்து இந்த கிஃப்ட் பேக் பண்ணும்போது நான் அங்கே தான் இருந்தேன். இது உண்மையாவே உனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ள என்ன இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏ நான்சி, அந்த கிஃப்டை எங்கிட்ட கூட லில்லி பில்டப் கொடுக்கறத பார்த்தா எனக்கே உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஏ ரோஸ், உனக்கு கூட தெரியாதா உங்க அம்மா என்ன பேக் பண்ணாங்கன்னு? நோ பண்டி, இத பேக் பண்றப்ப நான் வீட்லயே இல்ல, நான் வெளியில போயிட்டேன். வந்து பாக்கும்போது கிஃப்ட் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சிருந்தாங்க. இத பாக்குறப்ப ஏதோ சேர் மாதிரி இருக்கு. ஹை, பாக்குறப்ப ரொம்ப சாஃப்டான குஷன் சேர் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. ரோஸ், நீ எந்த gift கொடுத்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க அம்மா கொடுத்தா அதை விட சூப்பரா இருக்குப்பா. ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த gift. இந்த சேரை நீங்க லிவிங் ரூம்ல போட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான்சி. இல்லாட்டி டைனிங் டேபிள்ல கூட போடலாம். நான்சி அக்கா வெயிட் பண்ணுங்க, நான் ஃபர்ஸ்ட் இதுல ஏறி பார்க்கறேன். இந்த சேரை பார்த்தா நம்ம ஊர்ல வாங்கின மாதிரியே தெரியலக்கா. சூப்பரா இருக்கு. ஹே கைஸ், நீங்க நினைக்கிற மாதிரி அது வெறும் குஷன் சேர் மட்டும் கிடையாது. அதுக்குள்ள ஸ்டோரேஜ் இருக்கு. அதை ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள நீங்க தேவையான ஜுவல், மணி எல்லாமே வச்சுக்கலாம். அது பார்க்கறதுக்கு ரொம்ப சீக்ரெட்டா இருக்கும். பட் சாரி கைஸ், எல்லாத்துக்கு முன்னாடியும் சொல்லிட்டேன். ஏ உண்மையாவா சொல்ற? நான்சி என்கிட்ட கூட நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன். என்ன சொல்றா? இதுக்குள்ள ஏதோ சீக்ரெட்டா கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்றா. ஹை, ஆமா நான்சி, சூப்பர் நான்சி. இதுக்குள்ள நீங்க ரொம்ப முக்கியமான திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின். இந்த வீடியோவில் யார் யார் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.